அதிசய விநாயகருடைய கோவில். பேர்லயே அதிசயத்த கொண்டிருக்காரு நம்ம விநாயகர். இந்த விநாயகர போய் வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. திருமண தடை, ரொம்ப நாளா வேண்டிட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படிங்கிறவங்க குழந்தைக்காக போய் வேண்டிக்கலாம். நான் எது ஒண்ணு செஞ்சாலுமே எனக்கு தடையா வருதுங்க. ஏன் இந்த விநாயகர போய் வழிபட சொல்றேன் அப்படின்னா, இந்த கேது நட்சத்திர புள்ளிகள் போறவங்க விநாயகர் பெருமான வழிபடலாம். இல்ல என் ஜாதகத்துல கேது நல்ல நிலைமையில இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறவங்களும் நம்மளும் இந்த விநாயகரை போய் வழிபட்டு நம்ம என்னென்ன தடைகள்லாம் வருதோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிசயமான கோவில். அது என்னங்க அதிசயமான கோவில் அப்படின்னா, அதிசய விநாயகருடைய கோவில். பேர்லயே அதிசயத்தை கொண்டிருக்காரு நம்ம விநாயகர். எங்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னா, நாகர்கோவில்ல இருந்து 14 கிலோமீட்டர்ல கேரளபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இந்த கோவில்ல என்ன அதிசயம் நடத்துறாரு விநாயகர் அப்படிங்கிறத பார்ப்போமா. விநாயகர் தன்னோட நிறத்தை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்திட்டே இருப்பாராம். வெள்ளையா இருப்பாரு, அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் கருப்பாகுவாரு. இந்த மாதிரி மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. பருவம் தான் மாறி மாறி வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விநாயகர் தன்னோட நிறத்தையே மாத்தி மாத்தி அங்க ஒரு மேஜிக் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த கோவிலுக்கு பக்தர்கள் அந்த விநாயகர் நிறம் மாறுறதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் போறாங்க அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் எந்த மாதத்துல எந்த கலரா இருக்காரு அப்படின்னா, உத்தராயண காலம் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் வரக்கூடிய அந்த காலத்துல விநாயகர் கருப்பு கலராகவும் கருப்பு நிறமாகவும், தட்சிணாயன காலம் ஜூலைல இருந்து பிப்ரவரி அது வரைக்கும் வெள்ளை நிறமாகவும் காட்சி கொடுக்கிறார். இந்த விநாயகரை போய் வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. திருமண தடை, ரொம்ப நாளா வேண்டிட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்க குழந்தைக்காக போய் வேண்டிக்கலாம். இன்னொன்று, நான் எது ஒன்று செஞ்சாலுமே எனக்கு தடையா வருதுங்க. ஏன் இந்த விநாயகரை போய் வழிபட சொல்றேன் அப்படின்னா, தடைகளை உடைத்தெறிந்து நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் இந்த விநாயகர். தடைகளை தகர்த்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ யார் யார் போய் வழிபடலாம் அப்படின்னா, அஸ்வினி மகம் மூலம் இந்த கேது நட்சத்திர புள்ளிகள் போறவங்க விநாயகர் பெருமான வழிபடலாம். இல்ல என் ஜாதகத்துல கேது நல்ல நிலைமையில இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறவங்களும் இந்த விநாயகரை போய் வழிபடலாம். சரி, ஓகே. விநாயகர் மட்டும்தான் நிறம் மாத்துறாருன்னு பார்த்தா, அங்க கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரோட நிறமும் மாறுதான். விநாயகர் எப்பப்போ வெள்ளை நிறமா இருக்காரோ அப்போ தண்ணியோட கலர் கருப்பு நிறமா இருக்குமா. எப்பப்போ விநாயகர் கருப்பு நிறமா இருக்காரோ அப்போ தண்ணியோட நிறம் வெள்ளை நிறமா இருக்குமா. ஸோ நம்மளும் இந்த விநாயகரை போய் வழிபட்டு நம்ம என்னென்ன தடைகள்லாம் வருதோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதை கூடிய விரைவில் அந்த தடைகளை தகர்த்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக இந்த விநாயகர் பெருமான் நடத்தி கொடுப்பாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போய் இந்த விநாயகரை வழிபட்டுட்டு வரலாம். ஏன்னா நம்ம கடவுள் எல்லாமே கருப்பு கலர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கலர் மாறுற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. ஸோ நம்மளும் அந்த விநாயகர் பெருமானை போய் வழிபட்டுட்டு வரலாம். மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.